நீ இது ஒரு சின்ன விஷயம் நினைச்சுட்டு இருக்கடா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கூட பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறாங்க, அந்த டிக்கெட்லாம் வந்து கீழே போட்டுருவாங்க. இப்ப டீ குடிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டீ குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் ஐ மீன் அந்த பேப்பர் இதெல்லாம் வந்து கீழே போட்டுருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கேன், ஈவன் அ மேட்ச் ஸ்டிக் டெஸ்ட்ராய் அ ஃபாரஸ்ட். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சின்ன பால் பேக்கெட் நம்ம வீட்டில் கட் பண்றோம். அது கட் பண்றப்ப அந்த சின்ன துண்டு இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா சரி சின்ன துண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. பட் ஆனா அது ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு வாட்டி அப்படி நடக்குதுன்னா அப்ப எத்தனை வீடு இருக்கு, எத்தனை குடும்பம் இருக்கு. அப்ப அதை பாக்குறப்போ ஒரு சின்ன துண்டு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டன்ல வந்து அது அஃபெக்ட் ஆகும். ஒண்ணுன்னா நம்ம ஈஸியா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், அதை ரீசைக்கிள் பண்ணலாம். பட் ஆனா இது மில்லியனா சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும். ஸோ நம்ம விஷயத்துல கரெக்டா இருந்து நம்ம எல்லாத்தையுமே பாதுகாப்பா வச்சுட்டு நம்ம கரெக்டா போட வேண்டிய இடத்துல குப்பையில கரெக்டா போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த ஒரு லேண்ட் இஷ்யூ லைக் இது அஃபெக்ட் எதுவும் பண்ணாது நம்மள. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்து இருந்துக்கிறதே நம்மளுக்கு சேஃப். இல்லை நான் ஏன் இது உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இப்போ நீ வந்து அது உனக்கு புரிஞ்சுட்டு நீ இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லுவ. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இதை பத்தி அவங்க கத்துப்பாங்கல்ல. ஸோ இதுதான் March 18, Global Recycling Day. every citizen must follow the recycling process so that we can save our environment. Be the part of the solution, not the pollution. Thank you.